சீர்திருத்த பாதை தான் இந்த அளவுக்கு வந்த காரணம். சீர்திருத்த பேசு, உன்னை காப்பாத்திக்க ஊரான காப்பாத்த அல்ல. சித்தப்பா, நீங்க உருவத்துல மட்டும் இல்ல, உள்ளத்திலேயும் ஓல்டுமா. அத சொல்லுங்க. ஓல்ட் இஸ் கோல்ட். இந்த கேள்விப்பட்டது இல்லையா? ஆனந்தா, வேணாம், நான் சொல்றத கேளு. இப்பவே உழவுறவனுக்கு நிலம் சொந்தம்ன்றான், நாளைக்கு அறுக்கிறவனுக்கு அரிசி சொந்தம்னுவான், அப்புறம் கொத்தனுக்கு வீடு சொந்தம்னுவான், டிரைவருக்கு கார் சொந்தம்னுவான், அப்புறம் நமக்கு திருவோடு தான் மிச்சம். ஜாக்கிரதை. சித்தப்பா, நீங்க கொஞ்சம் சீர்திருத்த பாதைக்கு வாங்க. சீர்திருத்த பாதை தான் இந்த அளவுக்கு வந்த காரணம். சீர்திருத்த பேசு, உன்னை காப்பாத்திக்க ஊரான காப்பாத்த அல்ல. அம்மா, பூபாலம் பெட்டி படிக்கலாம் எடுத்துட்டு போறானே, எங்க புறப்பட்ட? ஜவ்வாது மலைக்கு. அங்க பழங்காலத்து சிற்பங்கள்லாம் இருக்கு, அத பார்த்து சித்திரமா எழுதிக்கிட்டு வர போறேன். புரியாத பையன். ஏதோ பழைய காலத்துல இருந்தவனுக்கு வேலை இல்ல, அங்க கொத்தி வச்சிருக்கான், அதை போய் இவன் பாக்குறானா? ஏண்டா, இந்த காலத்துல மனுஷனுக்கு வாழ்றதுக்கே டைம் இல்ல. இவன் என்னடா? சித்தப்பா, உங்களுக்கு கொஞ்சம் கூட கலை உள்ளமே இல்லையே. என்னடா கலைன்னு எங்கிட்ட வந்து கத்துற? இட்லி சொல்ற கிளவி கூட தான் அதை கலைன்றா. அது சரி, நான் வரேம்மா. ஜாக்கிரதையா போயிட்டு வாப்பா. சரிம்மா.